ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறையா இருக்குது. தீபாவளி ரெசிபிஸ் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடியதும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான முறையில் தேன்குழல் முறுக்கு எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தேன்குழல் முறுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ருசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போது இருக்கிற மாடலில் உடனடி முறுக்கு, ரெடிமேடு முறுக்கு அப்படின்லாம் நிறையா நீங்கள் செஞ்சாலும் இதுக்கு தனி சுவை வந்து எப்பொழுதுமே இருக்கும். இதில் இன்னும் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்த மாவை அரைச்சி நீங்கள் 1 இயர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு முறுக்கு சுட்டு சாப்பிட்லாம். அந்த மெத்தடில் நான் இப்போ வந்து முறுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது இதுக்கு நல்லா கழுவி காய அரிசி, பச்சரிசி இது. நான் நல்லா 2-3 தண்ணி கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்ச பச்சரிசி இந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட் வந்து 4 ஆழாக்கு பச்சரிசி கழுவி காய வச்ச அரிசி எடுக்கிறீங்கன்னாக்கா 4 ஆழாக்கு ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்குங்க. அளந்து எடுத்துட்டு அதே ஆழாக்குலேயே 1 ஆழாக்கு உளுந்து, 4க்கு 1 உளுந்துங்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. நல்ல உளுந்து அப்படின்னாக்கா உங்களுக்கு முறுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் உளுந்தை பொறுத்து மாறுபடும், அவ்வளோதான். இந்த ஆழாக்குலேயே இப்போ 4 ஆழாக்கு அரிசி எடுத்துட்டேன். 1 ஆழாக்கு நல்லா தாராளமாக இந்தமாரி நிறைய போட்டு உளுந்து அளந்து எடுத்துக்குங்க. உளுந்து அளந்து எடுத்து அதை வந்து அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கடாயில் அடுப்பை சிம்மில் வச்சு கருக விட்டுடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஃப்ளேவர் வரணும், அப்போ தான் முறுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தீயை வச்சு வறுத்துறாதீங்க. இப்போ 2யும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து 4 ஆழாக்கு அரிசி, 1 ஆழாக்கு உளுந்து நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய தெரியாதவங்களுக்கும் முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த மாவை உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் சலிச்சிடணும். எப்பொழுதுமே எண்ணெய் பலகாரங்களில் மாவு செய்யும்போது மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த மாவாக இருந்தாலும் கடையிலேருந்து வாங்கின மாவாக இருந்தாலும் கண்டிப்பாக சலிச்சிட்டு செய்யுங்க. அதில் இருக்கிற திப்பிகள் எண்ணெயில் வந்து எண்ணெய் வெடிக்க ஆரம்பிக்கும், எண்ணெய் வாரி அடிச்சிடும். செய்ய தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா இது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போது தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்துருக்கீங்க. அதுக்கு பெருங்காய பொடி எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தூள் பெருங்காயமோ கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஊற வச்சு தண்ணியை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவு எள்ளு. இதுக்கு பெருங்காய பொடி போடுறத விட கட்டி பெருங்காயத்தை நீங்கள் தண்ணியில் கரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் முறுக்கோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக இருக்கும்போது ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. எல்லாம் ஒன்று சேர போட்டிருக்கிற பெருங்காயம், உப்பு, எள்ளு எல்லாம் ட்ரையாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவா அச்சியில் போட்டு நீங்கள் புழியறதுக்கு இலகுவாக இருக்கிற பதத்தில் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அச்சியில் போட்டு நீங்கள் புழிஞ்சாலும் கை வலிக்காமல் ஈஸியாக உங்களுக்கு சரசரன்னு இறங்கணும். அந்த மாதிரி இறங்குனா தான் நீங்கள் எவ்வளோ பலகாரம் சுட்டாலும் கை வலிக்காது. அதனால் எந்த மாவாக இருந்தாலும் அந்த இலகுவாக இறங்குற தன்மையில் அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இந்த அளவில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ நான் தேன்குழல் அச்சு தான் போட்டிருக்கிறேன். தேன்குழல் அச்சு உங்களுக்கு வேணும், இல்லை முள்ளு முறுக்கு அச்சு போட்டு சுடணுன்னா எதில் வேணாலும் நீங்கள் போட்டு சுட்டுக்கலாம். இது சுடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அங்கே பாருங்கள், புழியும் போது அப்படியே சரசரன்னு உங்களுக்கு இறங்கும், கை வலிக்காது எவ்வளோ சுட்டாலும். எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பிளேட்லேயோ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிலையோ 2-3ன்னு புழிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, இல்லை யாராவது கூட இருந்து புழிஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும். நல்லா வேக விட்டு இதையும் நல்லா கருக விட்டுடாமல், தீயை விட்டுடாமல், செவர விட்டுடாமல் நல்லா இந்தமாரி கலரில் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த முறுக்கு வந்து தனி ருசியாக இருக்கும். ஒரு முறுக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அடுத்து சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு ருசியில் இருக்கும் இந்த முறுக்கு. நீங்கள் இன்ஸ்டன்ட் முறுக்கு இல்லை உடனே எந்த முறுக்கு நீங்கள் செஞ்சாலும் இந்த முறுக்கு டேஸ்ட்டு வரவே வராது. மாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம்.
மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த முறுக்கு அவ்வளோ ஸ்கிரிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள்.